சயின்ஸ்ல சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தியரி நம்மளுக்கு 75 தான். மீதி இருக்கிற 25 மார்க்ஸ் உங்களோட பிராக்டிக்கல் எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்கோரிங்கா வந்து இருக்கிற சப்ஜெக்ட்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ சயின்ஸ்ல வந்து நீ சென்டம் வாங்கணும் அப்படின்னா பசங்களா தியரி மட்டும் போதாது, உன்னோட பிராக்டிக்கலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 25 மார்க்ஸ் இதுல நீங்க வந்து அழகா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா இதுக்கு வந்து நீ சில ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எடுத்துட்டு ப்ராப்பரா உன்னோட பிராக்டிக்கல் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் இந்த 25 அவுட் ஆஃப் 25 நீங்க வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட பிராக்டிக்கல் எக்ஸாமை நீங்க சூப்பரா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோல உனக்கு சொல்ல போறேன். ஸோ ஆல்ரெடி ஃபெப் லாஸ்ட் வீக்ல தான் உன்னோட பிராக்டிக்கல் எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி பசங்களா மேம் ஏதாச்சும் எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க, பிராக்டிக்கல் எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்கு, ஃபுல் 25 மார்க்ஸ் கொடுத்துருவாங்களா, எனக்கு அந்த சினாரியோ நினைச்சாவே அப்படி தலை சுத்துது மேம் அப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் மேம் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா கொடுங்க, ஷார்ட் ப்ரொசீஜர் ஏதாச்சும் கொடுங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு. ஸோ பசங்களா இந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் டிப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப போட்டு பயப்படவே வேண்டாம். நான் வந்து சொல்ல போனா சில விஷயங்கள்லாம் நீ ஃபாலோ பண்ணாவே உன்னோட பிராக்டிக்கல் எக்ஸாம்ல நீ 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பா வாங்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன பண்ணணும், பிராக்டிக்கல் எக்ஸாம் உன்னோட 25 மார்க்ஸ் ஜாக்பாட் அப்படின்றத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 25 மார்க்ஸை கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ 75 மார்க்ஸ் தியரி ஓகே, பட் இந்த 25 மார்க்ஸ் கொஞ்ச நாள் ப்ரிப்பரேஷன்ல நீ சூப்பரா வந்து மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த பிசிக்ஸ் இந்த 25 மார்க்ஸ் உனக்கு வந்து பிசிக்ஸ்ல 5, கெமிஸ்ட்ரியில 5, பாட்னில 5, ஜுவாலஜில 5 அண்ட் ரெக்கார்ட் நோட்டுக்கு 5 மார்க்ஸ் சொல்லிட்டு உனக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. சோ இது வந்து உனக்கு வந்து கிளியரா இதான் உன்னோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். 25 மார்க்ஸ் உனக்கு எப்படி வருது. சோ பசங்களா ரெக்கார்ட் நோட் இப்ப நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து இண்டெக்ஸ் பேஜ்ல இருந்து நீ நீட் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கியா, பிரசன்டபிளா இருக்கா, பார்க்க நல்லா இருக்கா, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடிச்சிருக்கியா, எல்லாத்தையும் வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கார்ட் நோட்டுக்கு 5 மார்க் இருக்கு. ஸோ இந்த 5 மார்க்ல தான் உனக்கு வந்து கை வைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ரெக்கார்ட் நோட் புக் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாத்தையுமே வந்து கிளியரா இருக்கா, டயக்ராம்ஸ்லாம் நான் ப்ராப்பரா போட்டிருக்கேனா, கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உன்னோட பேசிக் ஒரு திங் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன், சரியா? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல ரெக்கார்ட் நோட் புக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் நினைச்சுப்பாங்க ஐயோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கே எப்படி படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேனிக் அடைய வேணாம். ஸோ கண்டிப்பா பார்த்தனா கண்டிப்பா உனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே நீ வந்து அந்த ஷார்ட் ப்ரொசீஜர் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு நீ வந்து உன்னோட எய்ம், apparatus, required, procedure, observation table, result இந்த ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் பக்காவா எழுதிருங்க. அதுக்குள்ள நீ வந்து கண்டென்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் எல்லார் பேப்பர்லயும் இருக்கணும். நீ வந்து ஒழுங்காவே படிக்கல, எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சுத்தமா ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த ஃபார்மேட்டை வந்து எழுதிருங்க. எய்ம், apparatus அட்லீஸ்ட் நீ ஏதாச்சும் வந்து எழுதிடலாம் இல்லையா? ஸோ பக்காவா எய்ம், apparatus என்ன எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே பார்த்துக்கோ. அண்ட் ப்ரொசீஜர், ஷார்ட் ப்ரொசீஜர் கிளியரா வித் பாயிண்ட்ஸ் நீ எழுதினாவே போதும். அண்ட் அப்சர்வேஷன் ஆர் டேபிள் நான் உனக்கு ஒரு டிப் சொல்றேன். எல்லா எக்ஸ்பெரிமெண்டோட அப்சர்வேஷன் டேபிளை வந்து நீ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீ வந்து என்ன பண்ணி வச்சுக்கோ, கேலரியில வச்சுக்கோ. ஸோ இந்த டேபிள் எதுக்கு, இந்த டேபிள் எதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு வரப்ப நீ வந்து ரீகால் பண்ணனா கொஞ்சம் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த டேபிள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த டேபிள் சொல்லிட்டு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ரிசல்ட் கண்டிப்பா எழுதணும். ரிசல்ட் இல்லைன்னா கண்டிப்பா மார்க் அதுல டிடெக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால ரிசல்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ரிசல்ட் எழுதாம அப்படியே விட்டுறாதீங்க, சரியா? ஸோ எப்பயுமே நீ வந்து எழுதுறப்ப ஒவ்வொரு எய்மு, apparatus requiredல என்னென்னதுன்னு சொல்லிட்டு கிளியரா எழுதுங்க. எதையுமே வந்து நீங்க வந்து விட்டுடக்கூடாது. அண்ட் உனக்கு வந்து வைவால ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டா கூட கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், டீச்சர்ஸ் ஏதாச்சும் சின்ன விஷயம் தான் கேட்டிருப்பாங்க, இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா கூட அப்படியே பேனிக் ஆயிடுவீங்க. பட் ஆனா அந்த மாதிரிலாம் பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் உன்னை டெஸ்ட் பண்றாங்க, உண்மையாலே இவன் படிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி உனக்கிட்ட வந்து கரெக்டா தான் பண்றியா, இந்த கலர் தான் வருமா, இதுதானா அப்படின்லாம் கேட்டா உனக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா உனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா நீ கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கதான் உன்னோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப மேட்டர்ஸ். அண்ட் அதே மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிற அந்த ஹால்ல நீ வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து இருக்கணும், சரியா? ஸோ நீ பாட்டுக்கு ரொம்ப பேனிக்கா இருக்கிறத டீச்சர்ஸ்க்கு காமிக்க கூடாது. ஸோ ரொம்ப காமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க, சரியா? ஸோ அதுவுமே அந்த டெக்காரம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீ எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அதையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால அந்த இடத்துல கூட பேனிக் ஆகாதீங்க. டெஸ்ட் டியூபை போட்டு உடைக்கிறது, தள்ளு நான் போய் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் போட்டு அங்க போய் பேனிக் ஆயிட்டு இருக்காதீங்க, சரியா? நிதானமா எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க.
கிளியரா எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போயிடுங்க. உனக்கு தேவையான ஸ்கேலு, பென்சிலு இது எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்துட்டு போ. அங்க போய் எனக்கு ரப்பர் கொடு, ஸ்கேல் கொடு, பென்சில் கொடுன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. சரியா? ப்ளூ பென், பிளாக் பென்ல இருந்து எல்லாத்தையுமே கிளியரா எடுத்துட்டு போங்க. சரியா? அண்ட் அங்க போயிட்டு எனக்கு என்ன வருமோ அப்படின்லாம், உனக்கு என்ன வந்திருக்கு, அவளுக்கு என்ன வந்திருக்கு, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. சரியா? சோ எல்லாமே வந்து பக்காவா நீ வந்து ஒரு மைண்ட் செட் ஓட உள்ள போகணும். உள்ள போனோடனே பதறாதீங்க. சரியா? சோ என்ன உனக்கு ஞாபகம் வருதோ அதை நீ வந்து அந்த பேப்பர்ல அழகா வந்து பிரசன்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். சரியா? தெரியலனா கூட கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு கடைசியில உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? சோ வைவா கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப கூட நீ வந்து கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. எப்படி உங்ககிட்ட வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ப்ரொசீஜர்ல இருந்தோ இல்ல நீ பார்த்த விஷயங்கள்ல இருந்தா கேட்பாங்க. தெரிஞ்சதை கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. ஓகேயா? அண்ட் டயக்ராம் பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாட்னி ஜுவாலஜில உனக்கு டயக்ராம்ஸ் வந்து பக்காவா இருக்கணும். சரியா? ஸோ எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இந்த டேபிள் கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பயாலஜில வந்து டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பயாலஜினாவே டயக்ராம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து நீ வந்து பக்காவா பென்சில் வச்சு வரைங்க. ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. ஓகே? அடித்தல் திருத்தல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தப்பா ஒரே அடி அப்புறம் திரும்ப அடுத்த பேப்பர்ல கரெக்டா வந்து வரைஞ்சிடணும். சரியா? அண்ட் லேபிளிங் ப்ராப்பரா பண்ணுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி லேபிள் பண்ணுங்க. ஓகே? பென் எல்லாம் யூஸ் பண்ணிடவே கூடாது. டயக்ராம்ஸ் விட்டுட்டு வந்தா கண்டிப்பா மார்க்கே உனக்கு கொடுக்க மாட்டாங்க. சரியா? சோ கண்டிப்பா நீங்க டயக்ராம்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே? சோ ஆல்வேஸ் யூஸ் பென்சில் ஃபார் டயக்ராம்ஸ் அண்ட் டேபிள்ஸ், யூஸ் பென்சில் ஃபார் லேபிள்ஸ் அண்ட் கண்டென்ட். ஓகே? ஸோ நீ வந்து எல்லா இடத்துலையுமே பெண்ணையே யூஸ் பண்ணி எழுதிட்டு வந்த எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே கூட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. அப்புறம் உனக்கு மார்க்ஸ் லூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அழகா பிளாக் பென், ப்ளூ பென், எங்கெங்க பென்சில் வேணுமோ அங்கே பென்சில் யூஸ் பண்ணுங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாதான் பார்க்கவே நல்லா இருக்கும். சரியா? ஸோ கால்குலேஷன்ஸ்ல அண்டர்லைன் பண்ணுங்க, பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பக்காவா வந்து பெர்ஃபெக்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேபிள்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே? ஃபர்ஸ்ட் டேபிள் வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபில் நீட்லி. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வரைஞ்சுக்க எத்தனை லைன் வேணும், எத்தனை பாக்ஸஸ் வேணும், இதெல்லாம் வந்து வரைஞ்சு பக்காவா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே? இதையும் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஒரே மல்டிபிள் டாஸ்க் அட் அ டைம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும். சரியா? ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாயிண்டா எழுதணும். ஓகே? அண்ட் கெமிஸ்ட்ரியிலலாம் வந்து இந்த கலர் சேஞ்சஸ்லாம் வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் டைட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்தா கூட அதெல்லாம் நிதானமா பண்ணுங்க. ரொம்ப பதட்டத்திலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. உனக்கு வரலையா ஆன்சர், திரும்ப பண்ணுங்க. அவனுக்கு வந்துருச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாத, மொத்தமா வந்து கவுத்துக்கும். சரியா? ஸோ நிதானமா பண்ணுங்க. சரியா? அண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து வரும் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்னில சொன்ன மாதிரி உனக்கு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் டயக்ராம்ஸுமே வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ மேம் எனக்கு ஷார்ட் ப்ரொசீஜர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக எஸ் பசங்களா, ஓகே, இதுதான் உன்னோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, அப்புறம் நம்மளோட ஜுவாலஜில உனக்கு இருக்கிற என்னது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ எல்லாமே உனக்கு வந்து இருக்கு. ஓகே? இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டயக்ராம்ஸ் எல்லாமே பென்சில் யூஸ் வரையணும். லேபிள் பண்றதுக்குலாம் உனக்கு பென் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே? அண்ட் இதுதான் உன்னோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே? சோ பக்காவா பேப்பரை கிளியரா யூஸ் பண்ணுங்க. கொச்சன்னு எழுதிடக்கூடாது. சரியா? எஸ். ஓகே? இதுதான் உன்னோட பிசிக்ஸ் பிராக்டிக்கல். சோ பாருங்க, apparatus requiredக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, ப்ரொசீஜருக்கு 1 மார்க், அப்சர்வேஷனுக்கு 2 மார்க், ரிசல்ட்டுக்கு 1 மார்க். நீ எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எய்ம் apparatusலாம் விட்டுட்டு டைரக்டா வந்து எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க, ப்ரொசீஜர் அப்சர்வேஷன் தான் எழுதுவீங்க. ஓகே? அப்படிலாம் நீ எழுதுனா மார்க் உனக்கு வராது. ஸோ கிளியரா உனக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, எதுக்கு எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ப்ரொசீஜரை நீ வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. நீயே கூட ஓனா எழுதலாம். பட் ஆனா பாயிண்டா எழுதணும். அழகா வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி உன்னோட மண்டையில தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே? ஆனா டேபிள்ஸ் எல்லாம் நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டேபிள்ஸ் நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கால்குலேஷன்ஸ் நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. டயக்ராம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஸோ ஏன்னா அதுக்குமே உனக்கு வந்து மார்க்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ எஸ் பசங்களா, இதுதான் நம்மளோட டேபிள்லாம் பக்காவா எழுதணும். அண்ட் ரிசல்ட்டை நீ வந்து மென்ஷன் பண்ணாம விட்டுறக்கூடாது. ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகே? ஸோ இதான் நம்மளோட பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன் ப்ரொசீஜர். அண்ட் திஸ் இஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. சரியா? கெமிஸ்ட்ரிலையுமே ப்ரொசீஜர், அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் ரிசல்ட்டுமே ரொம்ப முக்கியம். சரியா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஓகே? குரூப்பா பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்காதீங்க. தப்பா பண்ணா நீயும் தப்பா தான் பண்ணுவ. தனியா பண்ணாலுமே கரெக்டா பண்ணுங்க. சரியா? ஓகே? ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஓகே? அது முடியாது.
பட் இருந்தாலும் நான் வந்து சொல்றேன், எந்த ஒரு மல் பிராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆகாதீங்க பசங்களா. இது பப்ளிக் எக்ஸாம், நார்மல் எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால பி 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 கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். மொத்தமா நீ மண்டையில ஏத்திட்டு போ, சரியா? ஓகே, இது நம்மளோட கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியில டேபிள்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கேயுமே பாரு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அதெல்லாம் பக்காவா பார்த்துக்கோங்க. அண்ட் பாட்னில டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம், லேபிளிங்கும் பண்ணணும், சரியா? ஸோ லேபிளிங் கரெக்டாக பண்ணிடுங்க, டயக்ராம்ஸோட லேபிளிங், சரியா? எஸ், லா ஆஃப் டாமினன்ஸ்ல அந்த சார்ட் கரெக்டாக வரையணும். அண்ட் இந்த டைகாட் ஸ்டெம் இதெல்லாம் வந்து பக்காவா நீங்க பென்சில்ல டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிங்க, சரியா? ஸோ மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்றப்பயுமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்க, சரியா? இது நம்மளோட ஹியூமன் ஹார்ட் டயக்ராம், லேபிளிங்கும் கரெக்டாக பண்ணிடுங்க, சரியா? ஸோ இது நம்மளோட ஹியூமன் பிரெயின். ஓகே, ஸோ ரெட் பிளட் செல்ஸ்லாம் உனக்கு வந்து வைக்கலாம், மைக்ரோ ஸ்லைட்ல ஒயிட் பிளட் செல்ஸ் வைப்பாங்க. ஓகே, ஸோ அது ரீசனுமே பக்காவா எழுதணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஷார்ட் நோட். ஸோ இது வந்து உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல நாங்கள் வந்து உனக்கு அப்டேட் பண்ணிடுவோம், சரியா? வாட்ஸ்அப் சேனல்ல இது வந்து உனக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நினைச்சு இனிமேல் பயப்பட வேண்டாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல கண்டிப்பா உனக்கு 25 மார்க்ஸ் வரும். போய் பேனிக் ஆகாதீங்க, சரியா? ஸோ பசங்களா, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மேம், ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் நவுனா. எஸ் மேம், ஐ கேன் டூ மை ப்ராக்டிக்கல் வெரி வெல்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.